இல்லையா? நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண லெசன் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஹெட்டிங் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது டெம்பரேச்சர் அண்ட் தென் பிஃபோர் தட் நமக்கு வந்து மெஷர்மெண்ட்னா என்ன, எப்படி அதை வந்து டிரைவ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்ல. சோ இன்னைக்கு பார்க்க போறது எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் தென் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி, இந்த கான்செப்ட் எல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறது ஒரு சின்ன ஸ்டோரி. சோ என்ன கருத்துன்னா, நமக்கு வந்து இந்த கதையில பாருங்க, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. சோ இதுதான் குறள் எண் 788ல இருக்கு. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இதனுடைய கருத்து, உடை நெகிழ்ந்தவனுடைய கையாகப்பட்டது உடனே அதை உதவி காப்பது போல் நம்ம என்ன பண்ணணும், நண்பர்களுக்கு துன்பம் வரும் பொழுது உடனடியாக நம்ம என்ன பண்ணணும், யோசிக்காம ஹெல்ப் பண்ணணும். நமக்கு ஏதாவது ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், இமீடியட்டா நம்மளுடைய உடை வந்து ஏதாவது மாறிடுது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை கரெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அது போலவே நம்ம நண்பர்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், யோசிக்காம நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய ஒரு கருத்து. ஓகே, சோ இப்போ ரெண்டு நண்பர்கள், நம்ம நிறைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்கூல்ல இருப்பாங்க இல்லையா? அப்போ ஏதோ ஒரு நண்பர் வீட்டுல பர்சனலாவே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா ரொம்ப ஒரு கஷ்ட நிலைமை வருது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ரெகுலரா ஃபீஸ் எல்லாம் கூட பே பண்ண முடியாம, ஹெல்ப் பண்ண முடியாம அவங்க என்ன பண்றாங்க, ரெகுலரா ஸ்கூலுக்கு வரதையே அவாய்ட் பண்றாங்க. கரெக்டா ப்ராப்பரா டீச்சர் என்ன சொன்னாலும் அவங்களால அதை கொண்டு வர முடியல. அந்த மாதிரி நிறைய லேக்னஸ் எல்லாம் வருது. அந்த மாதிரி இருக்கிற கட்டத்துல அவங்களுடைய நண்பர்கள் உடனடியாக ஏன் அவங்க அடிக்கடி இந்த மாதிரி லீவ் போடுறாங்க அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அவர்களுடைய படிப்பிற்கு உதவி செய்கிறார்கள். சோ அதுக்கு யோசனையே பண்ண மாட்டோம் இல்லையா? இப்போ நமக்கு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இமீடியட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அதை சரி பண்ணுவோம். அது போல ஒரு நண்பர்களுக்கு உதவி அப்படின்னு சொன்னா அடுத்த நொடி நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும். அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசனையே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய கருத்து. நட்பு என்பது எல்லா நேரங்களிலும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் கடைசி வரை நமக்கு துணை இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நட்பு. 2 வயசுலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நமக்கு எவ்வளவு வயதானவர்களா இருந்தாலும் அவர்கள் வயதிற்கு ஒத்த ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. அப்படிங்கிறது நட்பு அப்படிங்கிறதுக்கு என்ன கிடையாது, ஏஜ் லிமிட்டே கிடையாது. சோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஓகே, சோ இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். சோ மின்னோட்டம், ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வது. இது தமிழ்ல சொல்றோம் அப்படின்னு சொன்னா என்னது, மின்னூட்டம் பாய்வது. ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டம் பாய்வதையே நாம என்ன சொல்லியிருக்கோம், மின்னோட்டம். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னது, மின்னோட்டம். மின்னோட்டத்திற்கான விளக்கம் அப்படின்னு நம்ம கேட்டா என்ன சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Flow of electric charges in a particular direction is known as electric current. அதை எப்படி நம்ம கணக்கிடலாம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றத. So amount of electric charge by time, மின்னோட்டம்ங்கிறது மின்னூட்டத்தினுடைய அளவு பை காலம். மின்னூட்டம் எவ்வளவு நமக்கு மின்னூட்டமாக பாய்கிறது, எவ்வளவு நேரத்தில் பாய்கிறது. எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றது என்னது, மின்னோட்டம். சோ எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறது மின்னோட்டம். மின்னோட்டம் இது மின் ஊட்டம். சோ எலக்ட்ரான்ஸ் உள்ள நகரக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டம் பாய்வதை மின்னோட்டம். எல்லாமே 2 எழுத்து நான் தான். இது மின்னூட்டம், இது மின்னோட்டம். சரிங்களா? சோ மின்னோட்டம் அப்படிங்கிறது நம்ம என்னது, மின் ஊட்டத்தின்
மின்னூட்டத்தின் அளவு. மின்னூட்டத்தினுடைய அளவை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மின்னோட்டம். மின்னூட்டத்தின் அளவு பை காலம், எவ்வளவு கால இடைவெளியில் மின்னூட்டமாகப்பட்டது ஒரு நேர்கோட்டில் பாய்கிறதோ அததான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ I equal to Q by T அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் கரண்ட். நம்ம ஐங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு உண்டான இந்த நம்ம யூனிட் சொல்றது. அதற்குண்டான ஃபார்முலா Q by T. Qங்கிறது amount of electric charge, T is time, எவ்வளவு கால இடைவெளியில் நகர்கிறதோ. மின்னூட்டத்தினுடைய அலகு நம்ம என்ன சொல்லலாம்? கூலூம் அப்படின்னு சொல்லலாம். மின்னூட்டத்தினுடைய அளவு கூலூம் அப்படிங்கிற அலகினால நம்ம என்ன பண்றோம்? அளவிடுகிறோம். SI அலகுல நம்ம சொல்றது ஆம்பியர். ஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆம்பியர் அப்படிங்கிறத ஏ அப்படிங்கிற லெட்டரால நம்ம டினோட் பண்றோம். சோ ஒரு கடத்தியில ஒரு வினாடியில ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அந்த மின்னூட்டத்தினுடைய அளவுதான் ஆம்பியர். கூலும் என்றால் என்ன, ஆம்பியர் என்றால் என்ன, மின்னோட்டம் என்றால் என்ன, இப்படி பல வகையான கேள்விகள் வினாக்கள் நமக்கு இந்த சிங்கிள் கான்செப்ட்ல வரும். சோ ஆம்பியர் நமக்கு வந்து டிஃபைன். ஆம்பியர் கேட்டா ஒரு கடத்தியில ஒரு வினாடியில ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்கிறது அப்படின்னு சொன்னா அந்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பை தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஆம்பியர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இதுதான் நம்ம இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற நம்ம கான்செப்ட்ல தெரிஞ்சுக்கிறது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு பொருளினுடைய அளவு. எந்த பொருளாக இருந்தாலும் அது அந்த பொருளினுடைய துகள்களினால் நமக்கு உருவாக்கப்பட்டதாக இருக்கும். அது மரப்பொருளாக இருக்கலாம், இரும்பு பொருளாக இருக்கலாம், அல்லது வேற ஒரு சில உலோக பொருட்களாக இருக்கலாம். சோ எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளினுடைய அளவு என்பது அதில் இருக்கக்கூடிய துகள்கள். சோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பொருளின் அளவு. ஒரு பொருளினுடைய அளவு என்பது என்னது? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் பிரசன்ட் இன் த சப்ஸ்டன்ஸ். பொருளினுடைய துகளின் எண்ணிக்கை. என்னப்பா? அந்த துகள்கள், எத்தனை துகள்கள் இருக்கு அது வந்து அன்கவுண்டபிள் இல்லைங்களா? நம்மளால எண்ணவே முடியாது எவ்வளவு துகள்கள், எந்த துகள்களால் ஆக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் ஒரு பொருளினுடைய அளவு. அந்த பொருள் இருக்கக்கூடிய துகள்களின் எண்ணிக்கை. துகள்கள் என்னென்ன இருக்கலாம்? ஆட்டம், மாலிகூல், அயான், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். சோ அதுல இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் அது எல்லாமே ஒரு பொருளினுடைய அளவுங்கிறது அதில் இருக்கக்கூடிய அணு அல்லது மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கைக்கு நேர் தகவல இருக்கும். சரிங்களா? சோ இப்போ நம்ம ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பேனா. இந்த பேனால இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா சொல்ல. ஒரு படத்துல ஒரு காயின் கொடுத்திருக்காங்க இல்லையா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. சோ அந்த நாணயத்துல எத்தனை நமக்கு வந்து தாமிர துகள் இருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. நம்மளால எத்தனை காயின் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியுமே தவிர, ஆனா அது வந்து என்ன பண்ண முடியாது? எவ்வளவு துகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. இதனுடைய யூனிட் நம்ம மோல் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அளவிடுவதற்கு நாம சொல்றது மோல்ங்கிறது 6.023 into 10 power 23. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. 6.023 into 10 power 23 அப்படிங்கிறது தான் இந்த மோல் அப்படிங்கறதுடைய ஒரு அளவு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ MOL அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அளவை MOL அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம் அப்படின்னு சொன்னா என்னங்கிறது பார்த்தோம். அடுத்தது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளினுடைய அளவு அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒளிச்செறிவு, லூமினஸ் இன்டென்சிட்டி. இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல நம்ம பார்க்க அடுத்த ஒரு டைட்டில் நம்ம ஒளி செறிவு அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போறோம்.
ஒலிக்கும் ஒலிக்குமே நமக்கு என்னது வித்தியாசம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இல்லைங்களா? ஒலி அப்படிங்கிறது என்னது? சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒளி அப்படின்னா என்னது? லைட். லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது தான் ஒளி செறிவு. சோ ஒளி அப்படிங்கிறது என்னது? நமக்கு எல்லாத்தையுமே நம்ம சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறது யாரு? சன் தான் இல்லைங்களா? சன் தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் லைட். எர்த் பூமியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு என்ன அது? நம்ம ஒளியை தரக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு சன் அப்படிங்கிறது தான் தெரியும். சோ அந்த ஒரு கருவியை பயன்படுத்தி நம்ம ஒரு ஒளியை சோதிக்கிறோம். யூஸ்வலா எங்க பார்க்கலாம்? நம்ம பிளே கிரவுண்ட்ல. ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில ஒரு அலகு திண்ம கோணத்துல வெளிவரக்கூடிய ஒரு ஒளியினுடைய அளவு அப்படிங்கிறது தான். ஒளி மூலம்னா என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம சன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய லைட் இருக்கும். அந்த லைட்ல இருந்து வரக்கூடியது எலக்ட்ரிக் லேம்ப் நிறைய யூஸ் பண்ணுவோம் பிளே கிரவுண்ட்ல. கிரிக்கெட் பிளே கிரவுண்ட்ல பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அங்கிருந்து சுத்தியும் ஏன்னா கரெக்டா நம்ம அப்சர்வ் பண்ணணும், எப்படி விளையாடுறாங்கிறத கவனிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாதிரி போதுமான அளவு வெளிச்சம் தேவைப்படும். அப்ப ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் எல்லா இடத்துல இருந்து வந்திருந்தாலும் எந்த டைரக்ஷன்ல இருந்து நமக்கு சரியான வகைய வருது, நம்ம அளவிடக்கூடிய அளவு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரக்கூடியது. வெளிவரக்கூடிய ஒளியினுடைய அளவு. வெளிவரும் ஒளியின் அளவை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒளி செறிவு. சோ ஒளி செறிவு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஒளி மூலத்திலிருந்து, அது எலக்ட்ரிக் பல்பாவும் இருக்கலாம் அல்லது சூரியனாகவும் இருக்கலாம், அங்கிருந்து வரக்கூடியது ஒரு குறிப்பிட்ட திசையில். ஒளி மூலம் அப்படின்னு சொன்னா ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரக்கூடிய ஒரு ஒளியின் அளவை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒளி செறிவு. தட் இஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா அதற்குண்டான ஆன்சர். ஸோ வாட் இஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வந்ததுன்னா அதற்குண்டான ஒரு விளக்கத்தை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன்னா ஒவ்வொரு கான்செப்ட் படிக்கும் போதும் அதுல என்னென்ன கேள்விகள் எப்படி நமக்கு வரும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். So the light emitted from a common, so கேண்டிலாவும் இருக்கலாம், எந்த இடத்துல இருந்து வேணா நம்ம லைட் அப்படிங்கிறது நமக்கு வரும். சோ அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? luminous intensity அப்படிங்கிறது measure of the power of the emitted light by the light source in a particular direction per unit of the solid angle, that is called as luminous intensity. So light emitted from the common wax அப்படின்னு சொன்னா அது என்ன இருக்கும்? ஒரு equal one candela. கேண்டிலா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இத ஒவ்வொன்றுக்கும் இப்ப மோல் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அது போல ஒளி செறிவை நாம் அளப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எஸ்ஐ அலகு அப்படிங்கிறது தான் கேண்டிலா. கேண்டிலா அப்படிங்கிறது ஒளி மூலத்திலிருந்து குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோலத்தில் வரக்கூடிய ஒளியின் அளவு செறிவு. ஒளி செறிவினுடைய எஸ்ஐ அலகு கேண்டிலா. சோ சிடி அப்படின்னு நம்ம இதை எழுதலாம். ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு அளவை நம்ம என்ன பண்ணலாம்? அந்த அளவை நம்ம வந்து ஒரு கேண்டிலா அப்படின்னு சொல்லலாம். சோ இதை எப்படி மெஷர் பண்ணணும்? நம்ம ஒரு கிளாத்தை மெஷர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ச்சு டேப் யூஸ் பண்ணுவோம். அதே போல கிலோமீட்டர், ரொம்ப நீளமான அளவுன்னு சொன்னா மீட்டர், கிலோமீட்டர் சொல்லுவோம். சின்ன ஒரு பாக்ஸ மெஷர் பண்றோம்னு சொன்னா ஸ்கேல யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? சோ இப்போ இத மெஷர் பண்றதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கருவியினுடைய பெயர் என்ன? இப்போ ஒவ்வொரு பொருளையுமே நம்ம அளவிடணும். அளவிடுவதற்காக ஒரு யூனிட்லாம் சொல்ற மாதிரியே
இதை கணக்கிடுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அந்த கேஜெட் பேரு ஒளிமானி, போட்டோமீட்டர். என்னது? போட்டோமீட்டர். ஒளி செறிவினை நாம் கணக்கிடுவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியின் பேரு ஒளிமானி, போட்டோமீட்டர் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ இப்ப இதனுடைய பிக்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இப்ப போட்டோமீட்டர் அப்படிங்கிறது இதுதான். சோ இதுதான் ஒளி செறிவை நாம் அளவிடுவதற்காக பயன்படுத்தக்கூடியது. இப்போ இது வழியா நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது? இதுல ஆட்டோமேட்டிக்கா ரீடிங் அப்படிங்கிறது நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். எவ்வளவு தூரம் அதுல நமக்கு வருது ஒளி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம சர்க்கியூட் பார்த்தோம் இல்லையா? மின்னோட்டம் அப்படிங்கிறது. சோ அந்த மின்னோட்டத்தை அளவிடுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவி அம்மீட்டர். சோ சர்க்கியூட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த அம்மீட்டரை பிக்ஸ் பண்ணினோம்னு சொன்னா அதுல எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளோ வருது அப்படிங்கறது நமக்கு, அந்த இது நமக்கு எவ்வளவு யூனிட் அதுல மூவ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சோ இப்போ அந்த நம்ம பார்த்த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ அதற்கு உண்டான ஆக்டிவிட்டி. சோ ஒரு நம்ம இப்போ பார்த்தது எலக்ட்ரிக் கரண்ட் இல்லையா? சோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன இருக்கணும்? எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாதான் அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வரும். அப்போ ஒரு சர்க்கியூட்ங்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ணணும். சர்க்கியூட்னா என்ன வேணும்? வயர் வேணும், செல் வேணும், அண்ட் தென் பல்பு வேணும், பேட்டரி. இது எல்லாமே நமக்கு தேவை. சோ பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு சர்க்கியூட் அப்படிங்கறத ஃப்ரேம் பண்ண முடியும். அதுல பல்ப வச்சா பல்பு க்ளோ ஆகுதா அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியும். சோ இப்ப இது இருக்கக்கூடிய இந்த ஹெல்ப்பை வச்சு நம்ம இதுல கரெக்டா சர்க்கியூட் அப்படிங்கிறது எப்படி ஃப்ரேம் ஆகும், என்னென்ன தேவை. சோ திஸ் இஸ் பல்ப் 1 அண்ட் பல்ப் 2. ஓகே, சோ திஸ் இஸ் ஒயர். இதுதான் ஒயர் கனெக்ஷன். அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பல்ப இன்சர்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ செல் அப்படிங்கிறது என்னது? இந்த சோ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். சின்ன கோடா இருக்கிறது எப்பயுமே நெகட்டிவ் சார்ஜ், அண்ட் தென் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது இந்த நீளமான பகுதி. இதுதான் ஒரு முழுமையான சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் பர்ஃபெக்டா நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகி நமக்கு என்ன ஆகும்? அந்த இடத்துல மின்சாரம் பாய்ந்து பல்ப் அப்படிங்கிறது நமக்கு எரியும். சரிங்களா? சோ லுக் அட் தி சர்க்கியூட். எஸ், ஆல் த ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். சோ இப்போ இதுதான் என்னது? நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு, மின்னோட்டம் அப்படிங்கும் பொழுது என்னெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கறத நம்ம இந்த சர்க்கியூட் மூலமா பாக்குறோம். சரிங்களா? எஸ், இது பாசிட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு இந்த நீளமான கோடு. எளிதாக ஒரு மின்சுற்று வரைபடம் வரைக அப்படின்னு சொன்னா இதுதான் மின்சுற்று. மின்சுற்று அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிளஸ், இது மைனஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ். இதுதான் ஒயர் கனெக்ஷன், பல்பு. இது நடுவுல நம்ம அந்த அம்மீட்டர் அப்படிங்கறத செட் பண்றோம்னு சொன்னா அதையும் இடத்துல இன்சர்ட் பண்றோம்னா நமக்கு எவ்வளவு கரண்ட் ரீடிங் நமக்கு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கறதும் நம்மளால என்ன பண்ண முடியும்? அதுல கரெக்டா கால்குலேட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுதா? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன, இதுல சர்க்கியூட் எப்படி நம்ம வந்து ஃப்ரேம் பண்றோம். இதுதான் ஒரு எளிதான ஒரு மின் சுற்று அப்படின்னு சொல்லலாம். அந்த மின் சுற்றுல எலக்ட்ரான்கள் பாய்ந்து நமக்கு என்ன ஆகுது? மின்சாரம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பாக்குறது வந்து கோணங்கள். கோணம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். தலக்கோணம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். சோ இது உங்களுக்கு வந்து மேக்ஸ்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. கோணம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள் அப்படின்னா தலக்கோணம். சோ தலக்கோணம் அப்படின்னு சொன்னா ரெண்டு நேர்கோடு அல்லது ரெண்டு தளத்தை குறுக்க வெட்டும் பொழுது
அதுல இருந்து வரக்கூடிய ஒரு கோணத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தலக்கோணம். ரெண்டு நேர்கோடு அல்லது ரெண்டு தளங்களை குறுக்க வெட்டினால் உருவாகக்கூடிய ஒரு கோணம். ரெண்டு நமக்கு வந்து என்னது, நேர்கோடுகள், ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இரு நேர்கோடுகள் அல்லது இரண்டு தளங்கள், பிளேன் சொல்றோம் இல்லையா, அதுதான். லைனாவும் இருக்கலாம், பிளேனாவும் இருக்கலாம். இரு தளங்களில் நம்ம குறுக்க வெட்டும் பொழுது, குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம், அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தலக்கோணம். தலக்கோணம் என்றால் என்ன, வாட் இஸ் பிளேன் ஆங்கிள் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு டிஃபனிஷன் தான் நம்ம எழுதணும். சாலிட் ஆங்கிள் and then plane angle. Plane angle அப்படிங்கிறது made a two intersection of two straight line or two planes. ரெண்டு நேர் கோடுகளையோ அல்லது ரெண்டு தளங்களையோ குறுக்க வெட்டுதல். குறுக்க வெட்டுதல் அப்படிங்கிறது தான் என்னது, இன்டர்செக்ஷன். தளத்தை வெட்டும் போது கிடைக்கக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தலக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், இதுதான் என்ன சொல்லியிருக்கோம், பிளேன் ஆங்கிள். ரெண்டு கோடோ அல்லது பிளேனையோ நம்ம குறுக்க வெட்டும் பொழுது அதுல வரக்கூடிய ரெண்டு நேர் கோட்டையோ அல்லது ரெண்டு தளங்களையோ குறுக்க வெட்டும் பொழுது அதுல உருவாகக்கூடிய அந்த ஒரு கோணத்தை, ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிளேன் ஆங்கிள் ஆர் தமிழ்ல தலக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல இத வந்து நம்ம எப்படி அளவிடணும், நம்ம எஸ்ஐ யூனிட்ல நம்ம சொல்றோம் கேட்டா ரேடியன். ரேடியன் அப்படிங்கிற அழகால நம்ம இந்த தலக்கோணத்தை அளவிடலாம். சோ ரேடியன் is the angle subtend at the center of circle by a whole length of equal to the radius. சோ நம்ம இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் எல்லாம் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஒரு வார்த்தைகள்லாம் நம்மளா என்ன பண்ணக்கூடாது, ஓனா ஃப்ரேம் பண்ணி எழுதக்கூடாது. தலக்கோணம் அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்களோ புத்தகத்துல எப்படி நமக்கு கொடுத்திருக்கோ அததான் கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். சரிங்களா? ரேடியன், வாட் இஸ் ரேடியன் அப்படின்னு சொன்னா ஆரத்தினுடைய அளவிற்கு, வட்டத்துலதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ ஆரத்தினுடைய அளவிற்கு சமமான நீளம் கொண்ட ஒரு வட்டவில் வரைஞ்சு அதனுடைய மையத்துல வரக்கூடிய கோணத்தை தான் என்ன சொல்லியிருக்கோம், ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் தலக்கோணம்னா என்ன, ரெண்டு கோடுகளோ அல்லது ரெண்டு தளமோ குறுக்க வெட்டினா அதுல வரக்கூடிய கோணத்தை தலக்கோணம் அப்படின்னு சொன்னோம். அதனுடைய எஸ்ஐ யூனிட்ட ரேடியன் சொன்னோம். அப்ப ரேடியன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன, அந்த வட்டத்துல இருக்கக்கூடிய ஆரத்தினுடைய அளவிற்கு சமமாக நீளம் கொண்ட ஒரு வில் வரைஞ்சோம்னு சொன்னா அதுல வரக்கூடிய அந்த கோணத்தை தான் என்ன சொல்லியிருக்கோம், ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதுலயே பாக்குறது தலக்கோணம் அப்படின்னு சொன்னோம். சேம் நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம சொல்றது திண்ம கோணம். நம்ம நெக்ஸ்ட் ஒன்னு சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறது angle is formed by a 3 or 4 அதுக்கு மேற்பட்ட பிளேன்ஸ்ல நடுவுல இன்டர்செக்ட் ஆகும்போது அதுல வரக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட், 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளம் பொதுவான ஒரு புள்ளியில நமக்கு வெட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி வெட்டும் பொழுது உருவாகக்கூடிய ஒரு கோணத்தையே ஸ்ட்ரேடியன். இது திண்ம கோணத்துல வர்றது. RADIAN மட்டும் வந்தா தலக்கோணத்துல வரக்கூடியது. ஓகே, நம்ம தலக்கோணம்ங்கிறது பிளேன் ஆங்கிள் பாக்குறது, அண்ட் தென் திண்ம கோணத்துல வர்றது ஸ்ட்ரேடியன் அப்படிங்கிற கான்செப்ட். அண்டர்ஸ்டாண்ட் பா? சோ தலக்கோணத்துல அந்த வட்டத்துல வரக்கூடிய ஆரத்தை நம்ம பண்றோம், அதுக்கு ஈக்குவலா நம்ம ஒரு சின்ன வில் வரைகிறோம்னா அது மையத்துல வரக்கூடிய கோணம். ஆனா இது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு தளத்துல
பொதுவான புள்ளியில வெட்டக்கூடிய அந்த அளவை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல வரக்கூடியதுதான் ஜின்ம கோணம் சொல்லியிருக்கோம். அந்த பூமியின் உச்சியில உருவாகிறது தான் நம்ம சொல்றோம். இதனுடைய SI அலகு தான் நம்ம ஸ்ட்ரேடியன். திண்ம கோணம் என்பது இந்த 2 அல்லது 3 புள்ளிகள் ஒரு பொதுவான இடத்துல நமக்கு காமனா மீட் பண்றது. சாலிட் angle found by 3 or more planes intersecting at a common point. So that is called solid angle அப்படின்னு நம்ம சொல்றோம். Angle formed at the vertex of the cone. Okay, so இதனுடைய SI அலகு நம்ம சொல்றதுதான் ஸ்ட்ரேடியன் அப்படிங்கிறது. ST E அப்படிங்கிற நம்ம லெட்டர் இதுல ஆட் பண்ணிக்கிறோம். ரேடியன், திஸ் இஸ் ஸ்ட்ரேடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். ஓகே, சோ வாட் இஸ் நம்ம பார்த்த கான்செப்ட்ல என்னென்ன உங்களுக்கு இப்போ வந்து திண்ம கோணம்னா என்ன, தள கோணம்னா என்ன, அது போல ரேடியன்னா என்ன, ஸ்ட்ரேடியன்னா என்னன்னு பார்த்தோம். So this is one more example for electric circuit. So the electrons are passed in this way. Wire connection கொடுத்து நம்ம பல்பு கனெக்ட் பண்ணினா என்ன ஆகுது, இப்ப இது பேட்டரி சுவிட்ச். சோ ஒயர்ல கனெக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல பல்பு எரியுது இல்லைங்களா. இதுதான் எலக்ட்ரான்கள் நகர்ந்து மின் ஊட்டம் பாய்ந்து மின்னோட்டம் அப்படிங்கிறது நமக்கு உருவாயிருக்கு. சரியா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டா, இன்டர்நேஷனல் யூனிட்ஸ்ல நமக்கு வந்து பொருளினுடைய அளவு அப்படின்னா என்ன, அண்ட் திண்ம கோணம் தளக்கோணம்னா என்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எலக்ட்ரிக் கரண்ட், அதற்கு உண்டான ஆக்டிவிட்டி அதையும் நம்ம லேர்ன் பண்ணினோம். ஓகே, இஸ் தேர் எனி டவுட் ப்ளீஸ் யூ ஆஸ்க் மீ, ஆர் அதர்வைஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுட்டு வாங்க. டவுட் இருந்தா திரும்பியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்த கான்செப்ட் கிளாக், நம்ம என்னென்ன வகை கடிகாரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.